அண்ணாமலை ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நின்னா சீமானுக்கு வரக்கூடிய வாக்குல ஒரு பாதிப்பு வரத்தான் செய்யும். ம். ஆனா அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா நிக்கலன்னா அண்ணாமலை பற்றுதல் கொண்டவங்க அண்ணாமலைக்கு திமுக அந்த வேண்டாம், ஆதரவாளர்களையே ஒரு திமுக சாஃப்ட்டா அணுகுறாரு சீமான். அப்படியா? திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம் என்ற அந்த நிலைப்பாட்டில் திராவிட கட்சி இந்துத்துவாவில இருந்து திராவிட கட்சி வேண்டான்னு அண்ணாமலை எடுத்த நிலைப்பாட்டில் தமிழ் தேசியத்திலிருந்து திராவிட கட்சி வேண்டான்னு சீமான் எடுக்கிறார். ஸோ இந்த இந்துத்துவா ஆர்கே நகர்ல வீழ்ந்தது தான் தமிழ் தேசியம் எழும்பிச்சு. இந்துத்துவாவை அண்ணாமலை கொஞ்சம் எழுப்பி விட்டதுனால தான் 12% ஆக வேண்டிய சீமான் 8% நின்னாரு. இப்போ தவறுதலா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரா அண்ணாமலையை நீக்கினதும் ஈரோடு கிழக்குல நிற்காததும் சீமானுக்கு ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்குது. அதை அண்ணாமலையை பேஸ் பண்ணி அதை ஸ்ட்ரெங்தன் பண்ற வேலையை சீமான் செய்யறாரு. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னால எப்படி புரிந்து கொள்ள முடிகிறதுனா 2026 தேர்தல்ல அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் இல்ல. ஏன்னா அவர் எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது கொஞ்சம் அண்ணாமலையை சாஃப்ட்டா அணுகுனா அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதை தன்வயப்படுத்துறாரு திரு சீமான். அப்படி எடுத்துக்க முடியுமா? 100% அதுதான். அதுக்காக தான் பேசுறாரு. மாற்றம்னு அண்ணாமலை எடுத்த ஓட்டு. அந்த நான் ஏன் அண்ணாமலையை நீக்கணுங்களுக்கு ஓட்டு போடணும், அண்ணாமலையை நீக்கணும்னு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும், நான் சீமானுக்கு ஓட்டு போட்டு போறேன்னு அந்த கூட்டத்தை தன்வயப்படுத்துறாரு சீமான். நிச்சயமா அந்த உணர்வு சேலம் பாலசுப்ரமணியன்ல இருந்து ஸ்ரேயா ஸ்ரீதர்ல இருந்து நிறைய பிராமண சமூக இளைஞர்கள் மத்தியிலே இருக்குது. அதை சீமானும் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய காய்களை